மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய ஆமேன் 35வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய ஆமேன் 35வது வசனத்தை வாசிக்கலாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனம். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டிற்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமற் போயிற்று. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். ஆமேன் சொல்லுங்கள். அந்த வசனத்தினுடைய முன்னாடி நீங்க 30வது வசனத்திலிருந்து வாசிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அதை ஒரு டைம் வாசித்து நம்ம அவள் தன் வீட்டிற்கு வந்தபோது பிசாசு போய்விட்டதையும் தன் மகன் கட்டிலே படுத்திருக்கிறதையும் கண்டாள். அடுத்த வசனம் மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடலருகே வந்தார். அங்கே கொன்னை வாய் உடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜன கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளிலே வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது, அவன் செவ்வையாய் பேசினான். இப்போ கரங்களை தட்டி இந்த 41வது நாள் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்திற்காக கரங்களை தட்டி ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் தெளிவாய் ரொம்ப அழகாய் பேசுகிறார். அவனுடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்தார். அத்தனை ஆண்டுகளும் அவன் கட்டப்பட்டிருந்தான். வேதம் சொல்லுகிறது கொன்னை வாய் உடையவனா இருந்தானாம். அப்படின்னா கொன்னை வாய் உடையவன் அப்படின்னு சொன்னா அவனுடைய வாயை திறந்து அவனால என்ன போட முடியலன்னா தெளிவா பேச முடியல. நம்ம நிறைய பேரை நம்ம பார்த்திருப்போம். இந்த திக்கு வாயா இருக்கிற ஒரு சிலரை கூட நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த திக்கு வாயா இருக்கிறவங்க சில நேரத்தில் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாருங்க. அடுத்த வார்த்தை வர்றதுக்கு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வராது. அப்ப நம்ம அவங்கள பார்க்கும் போதே நமக்கு என்னவா இருக்கும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ, ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு இவ்வளவு வருத்தப்படுறாங்களே அப்படின்னு தோணும். ஆனா இந்த இடத்துல வேதம் சொல்லுது கொன்னை வாயுடைய ஒரு மனுஷன். ஆனா இப்ப இந்த கொன்னை வாயுடைய இந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது, இந்த மனுஷன் ஆண்டவரிடத்துல போகல, இந்த மனுஷன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடல, இந்த மனுஷன் ஆண்டவரை தேடல. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, நீங்க 32வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கொன்னை வாயுடைய மனிதன் ஆண்டவரிடத்துல வரல. ஆனா அங்கே இருந்த ஒரு சிலர் என்ன பண்ணினாங்கன்னா, இந்த மனுஷன் இவ்வளவு மோசமா பேசுறானே, இந்த பிள்ளை இவ்வளவு பாடுபடுதேன்னு சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணினாங்கன்னா இவனை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் அவனை கொண்டு வந்தாங்க. அவனை ஆண்டவரை தேடல அப்படின்னு நினைக்காம மற்றவர்களுக்காக அந்த கொன்னை வாயுடைய அந்த மனுஷனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார். நான் நம்புகிறேன் இந்த ஜெபத்தில், இந்த 100 நாட்கள் ஜெபத்தில் நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார்.
நீங்கள் இந்த ஜெபத்திலே மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். இங்கே இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒருவேளை உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் இல்லாமல் இருக்கலாம், நீங்க ரொம்ப நல்லா இருக்கலாம், ஆனா நீங்க யாரோ ஒருத்தருக்காக பாரத்தோடு நீங்க ஜெபிக்கலாம். இந்த 100 நாட்கள் ஜெபத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க செய்யலாம், உங்க மூத்த பிள்ளைக்காக நீங்க செய்யலாம், உங்க கணவனாருக்காக செய்யலாம், இல்லைன்னா யாரோ ஒருத்தருக்காக இந்த ஜெபத்தை செய்யலாம். ஆனா இந்த வேதத்தின்படி நான் வாசிக்கும் போது நான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த கொன்னை வாயுடையவன் அல்ல, அவனை கூட்டிட்டு வந்தவர்களுக்காக அந்த மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியுமானால் உங்களுடைய ஜெபத்தின் மூலமாய் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் வரும். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்க குடும்பத்திற்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருவார். நீங்கள் எந்த காரியத்திற்காக பிரயாசப்படுகிறீர்களோ அந்த காரியத்திற்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென். 4 பேர் சேர்ந்து வழியில கிடக்கிற ஒருத்தனை அந்த கட்டிலோட என்ன பண்றாங்கன்னா அந்த 4 பேரும் தூக்கிட்டு வர்றாங்க. இப்ப ஆண்டவர் ஏசப்பா ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது, கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்குது. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அந்த 4 பேரும் சேர்ந்து எப்படியாவது இவனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சு மேலே ஏறி, அந்த வீட்டுக்கு மேலே ஏறி கூரையை பிரிச்சு அங்க இருக்கிற கம்புகள் எல்லாம் அறுத்து மேலே இருந்து கட்டுல கீழே இறக்குனாங்களாம். பாருங்க, அப்போ ஒரு வைராக்கியம், அந்த 4 பேருக்கும் ஒரு வைராக்கியம். என்ன வைராக்கியம் அப்படின்னா, இவனுக்கு அற்புதத்தை வாங்கி கொடுக்காம போக கூடாது, இவனுக்கு அற்புதத்தை வாங்கி கொடுத்தே ஆகணும், என் கணவனார் மாறியே ஆகணும், என் மனைவி மாறி ஆகணும், என் பிள்ளை மாறி ஆகணும். அப்படி தீர்மானம் எடுக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார், கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். இந்த காரியத்துல ஒரு முடிவு தெரியணும், தெரிகிற வரைக்கும் ஆண்டவரை விட மாட்டேன்னு ஜெபிக்கிறீங்கல்ல, நீங்க விசுவாசத்தோட ஜெபிக்கிறீங்கல்ல, கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஹalleluya. அந்த 4 பேருடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் கனம் பண்ணி, அந்த வீட்டு ஓனரும் பாருங்களேன், பரவாயில்லப்பா பிரிச்சுக்கோப்பா, எடுத்துக்கப்பா, ஓட்டை எடுத்துக்கப்பா, பிரிச்சுக்கப்பா, எனக்கு வீடை விட ஒரு மனுஷனுடைய அற்புதம் தான் முக்கியம். அந்த மனுஷன், அதனால தான் அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. இல்லைன்னா அந்த மாதிரி வீட்டுக்குள்ள எல்லாம் ஆண்டவர் போக மாட்டாரு. ஏசப்பா ஒரு வீட்டுக்குள்ள வர்றாரு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற ஓனர் அது தகுதி உள்ள மனுஷனா இருக்கணும், அவர் ஊழியத்தின் பேரிலே நேசமுள்ள மனுஷனா இருக்கணும். அதனாலதான் அந்த மனுஷன் எந்த தடையுமே சொல்லல. ஆனா அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி கர்த்தர் அந்த கட்டிலோட தூக்கிட்டு வந்தவனை கர்த்தர் விடுதலை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய். இந்த 41வது நாள் கர்த்தர் சிலரிடத்தில் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். மகளே, மகனே, நீங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ, எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நெடுநாட்களாய் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்க போகிறார், கர்த்தர் கட்டவிழ்க்க போகிறார். இந்த 41வது நாள் கட்டவிழ்க்கிற தேவனாய், கட்டவிழ்க்கிற தேவனாய், கட்டவிழ்க்கிற தேவனாய் நம்மத்திலே கிருபையாய் கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். நாவிலே கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறவர். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, கட்டுகளை அவிழ்க்கிற கர்த்தர், கட்டுகளை அவிழ்க்கிற கர்த்தர், கட்டுகளை அவிழ்க்கிற கர்த்தர். சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அகனினார் கயிறுகளினால் அவனை கட்டினார்களாமா. அகனினார் கயிறுகள் அப்படின்னா த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கயிறு அதனம் அப்படின்னா, அதை விட ஒரு இறுக்கமான ஒரு கயிறை நீங்க பார்க்கவே முடியாதம்மா. அவ்வளவு இறுக்கமான, நம்ம பொதுவாக நூல் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் சணல் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் கயிறு பார்ப்போம், அப்புறம் திரியை கயிறு பார்ப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் கயிறுனுடைய ஸ்ட்ராங் அப்படின்னா அது இறுகி இருக்கும் பாருங்க, அதை பிரிக்க முடியாது பாருங்க. அப்போ இந்த அகனினார் அப்படின்றது த மோஸ்ட் டைட்டா இருக்கிற ஒரு கயிறு தான் இந்த அகனினார் கயிறு. ஆனா கர்த்தருடைய பிரசன்னம் வரும்போது அங்கே ஒரு கட்டவிழ்க்கல் நடைபெறுகிறது. அந்த அகனினார் கயிறுகள் தீ பட்டு போனது போல அது அப்படியே உடைந்து போயிருச்சு.
நான் நம்புறேன், ஆண்டவர் இத்தனை வருடமாய் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார். பிசாசுனுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, மனுஷனுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், கட்டு அவிழ்க்கப்படும் போது அந்த ஆசீர்வாதம் திரும்பி வரும். பிசாசு இத்தனை நாட்களும் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இன்றைக்கு தெரிப்புண்டு போவதாக, தெரிப்புண்டு போவதாக. அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து செவ்வையாய் பேசினான். ஹல்லேலூயா, ஆமென். இந்த காரியத்தில் விசேஷமாய் ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு ஒரு 3 காரியத்தை கர்த்தர் செய்கிறார். நீங்கள் 31வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 31வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அவன் மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியாவின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னை வாய் உடைய கொன்னை வாய் உடைய செவிடனை அவனிடத்தில் கொண்டு வந்து. அப்போ ஒன்று நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மனுஷனுக்கு ஒரு வியாதி இல்லை. இவனை கட்டி வச்சிருக்கிறதுனால இந்த கட்டு பலவிதமான வியாதியை அந்த மனுஷனுக்குள்ள கொடுத்துருக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது அவனுக்கு என்ன கேட்காது அப்படின்னா, அவன் செவிடனாயிருந்தான். வெறும் ஃபர்ஸ்ட் அவன் வாய் பேசாதவன் மட்டும் இல்லை, கொன்னை வாய் அப்படின்னா திக்கி திக்கி பேசுறவன் மட்டுமல்ல. வேதம் சொல்லுகிறது ஒரு செவிடனை. ஃபர்ஸ்ட் கொன்னை வாய் அப்படின்னா அவனால பேச முடியல. நம்பர் 2, இரண்டாவது அவன் செவிடனாய் இருந்தான் அப்படின்னா காதுகளினால அவனை கேட்க முடியல. அதற்கு பிறகு கொண்டு அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தன்னுடைய விரல்களை அவன் காதுகளிலே வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது, அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். ஆமென். அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது. நாம் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இன்றைக்கு இந்த இரவில் ஒரு கட்டவிழ்த்தலின் ஊழியத்தை கர்த்தர் செய்கிறார். ஒரு கட்டவிழ்த்தலின் ஊழியத்தை கர்த்தர் செய்தார். சின்ன வயசுல உங்களை கட்டி வச்சிருக்கிற கட்டுகள் இன்னைக்கு உடைய போகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நெருப்பு பட்டது போல அந்த கட்டுகள் அவிழ்கிறது. பிசாசு கட்டு மாறுகிறது, செய்வனை கட்டுகள் உங்களை விட்டு போகுது. எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீங்களோ கர்த்தர் இன்றைக்கு கட்ட அவிழ்க்க போறாரு. கட்ட அவிழ்த்த போன உடனே எல்லா ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது. கர்த்தர் அந்த கட்ட அவிழ்க்கிற ஊழியத்தை செய்கிறார். உங்க பிள்ளைகளுடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து விடுகிறார். மறுமானத்தை கட்டி வைத்திருக்கிற அந்த பிசாசுனுடைய கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுகிறது. ஓ ஹல்லேலூயா. சரீரத்தில் வியாதி என்று கொடுக்கிற அந்த கட்டுகளை கர்த்தர் இந்த கட்டுகளை இப்போ அவிழ்க்கிறாரு. குடும்ப கட்டுகள் இப்பொழுது மறைகிறது. ஆமென். வம்சாவளி கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் கட்டுகளை அவிழ்க்கிறவர், கட்டுகளை அவிழ்க்கிறவர், கட்டுகளை அவிழ்க்கிறவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை ஒரு 3 விசை சொல்லுவோம். அவனுடைய நாவின் கட்டுகளும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். சொல்லுவோம். அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். திரும்ப திரும்ப சொல்லுவோம். ஆமென். அவன் செவ்வையாய் பேசினான். அவன் தெளிவாய் கண்டான். அவனுடைய காதுகளையும் கண்களையும் கர்த்தர் திறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன்
வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்த கைகளை மேல விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். பாடுவோம். என்ன ஆனந்தம், நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே, நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சொல்லும். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு. கைகளை மேல தட்டி சொல்லும். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே என்ன ஆனந்தம். சொல்லும். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இந்த இரவு கட்டவிழ்த்தலின் இரவு. சில நேரத்தில் நம்மளை ஒரு கயிறுனால கட்டுனா நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் சில கட்டுகள் நமக்கு எங்கே இருக்குன்னா உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் சதீஷ் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார், ஒரு டெய்லர், ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொன்னால் வயசு அப்போ ஒரு 22 வயசு இருக்கும். 22 வயசில் அவன் டெய்லராக இருந்தான். வால்பாறையிலேருந்து கோயம்புத்தூரில் சின்ன வயசுலேயே தன்னுடைய தகப்பனார் தாயார் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. சுப்பாத்தாள் ஸ்ட்ரீட் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு வீடை எடுத்து பேச்சுலராக அந்த பையன் அங்கே தங்கிட்டு இருந்தான். அப்போ நம்ம சர்ச்சை ஆரம்பித்தோன்னா திருச்சபைக்கு வந்தார். அவனை பார்த்தா ஊழியத்தில் ரொம்ப நெருக்கமாக என் கூட ரொம்ப நெருக்கமாக கொஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் அப்போல்லாம் நானும் பேச்சுலராக இருந்தேன். சரி, நான் ஏதாவது கடையில் சாப்பிட்றதுக்கு போகும்போது கூட்டிகிட்டு போனால் எதுவுமே சாப்பிட மாட்டேன். அங்கே ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு, என்னப்பா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு. இந்நேரத்துக்கு நீ எப்படி சாப்பிட்டேன்னு கேட்டால் இல்லை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு. எப்போ போனாலுமே சாப்பாடே சாப்பிட மாட்டார். காலையில் கேட்டால் சாப்பிட்டேன்னுவார். ஒரு நாள் அந்த சர்ச்சில் சைடில் ஒரு பழைய வீடு, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சின்ன ஒரு பிளேடு மாதிரி ஒன்றை வச்சு அந்த செவரை சுரண்டிட்டு இருந்தார் இந்த பையன். நான் உடனே பார்த்துட்டு இருந்தேன், இவன் எதுக்கு இந்த இதை சுரண்டான் அப்படின்னு நினச்சி கொஞ்ச நேரம் நான் டக்குன்னு எதுவும் சொல்லாமல் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தா, சுரண்டிட்டு இருக்கிற அந்த அந்த ஒயிட் கலரில் இருக்கு பாருங்க சுண்ணாம்பு, இந்த சுண்ணாம்பு எல்லாம் எடுத்து ஒரு சின்ன கவருக்குள்ளே போட்டு கட்டிட்டு இருந்தான். என்னடா இவன் பண்ணுறான், எதுக்கு இந்த சுண்ணாம்பை கட்டுறான் அப்படின்னா, கரெக்டாக அதை எடுத்து பேக் பண்ணி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி என்கிட்ட நின்னான். நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டேன். அதுக்கப்புறம் உள்ள சேரில் உட்கார வச்சு உன் பேக்கெட்டுக்குள்ளது இருக்கிறத எடு அப்படின்னு சொன்னேன். எடுத்த உடனே அப்படியே தயங்கிட்டு நீ எடு அப்படின்னு பார்த்தா உள்ள சுண்ணாம்பு. இப்போ கேட்டேன், எதுக்கு நீ இந்த சுண்ணாம்பை நீ வச்சிருக்க, எதுக்கு நீ அதுலேருந்து சுரண்டி எடுத்த அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் நான் உங்கள்கிட்ட மறைச்சிட்டேன், எனக்கு பசிக்கவே பசிக்காது, என்னால் வேற எதையுமே சாப்பிட முடியல, எனக்கு சுண்ணாம்பை சாப்பிடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, நான் பசிச்சா சுண்ணாம்பு தான் சாப்பிடுவேன், நான் வேற எந்த சாப்பாடுமே சாப்பிட்றதில்ல, 3 நேரம் நான் சுண்ணாம்பு சாப்பிட்றேன்றான்.
எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, நான் இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்ததே இல்லை, என்னப்பா சொல்றேன்னு கேட்டா அப்படியே அழுறாங்க. எனக்கும் சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்குது, நீங்க சாப்பிடும்போது எனக்கும் சாப்பிடலான்னு தோணும், ஆனா எனக்கு என்ன பண்ணனா சாப்பிட முடியாது, எனக்கு சுண்ணாம்பு தான் சாப்பிட தோணும், உள்ள இருக்கிறது ஏதோ ஒன்று சொல்லுது, நீ சுண்ணாம்பு சாப்பிடு, அதான் உனக்கு பலன்னு சொல்லுதுன்னு சொல்லி ஒரு பிசாசுனுடைய மிகப்பெரிய கட்டுல அகப்பட்டிருந்தான். சரி, எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது ஏதோ ஒரு கட்டு தான் இவனுக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஜெபத்தை ஆரம்பிச்சு அப்போ ஒரு 21 நாள் உபவாச ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஜெபத்தில் அந்த தம்பிக்காக தனியாக ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணி அந்த 21 டேஸில் அவனுடைய கட்டுகள் முழுவதுமாய் அவிழ்ந்து நார்மலா நம்மளை மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைபிள் காலேஜில் அவனை சேர்த்து விட்டு இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையில் கர்த்தர் அவனை ஒரு ஊழியக்காரனாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நம்புறேன் நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, எந்த கட்டுகளை பிசாசு கட்டி வைத்திருந்தாலும் அந்த கட்டுகளை ஆண்டவர் அவிழ்ப்பார். நீங்க வாய் திறந்து நீங்க பேசுவீங்க, ஆமென், அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படும். சின்ன பிள்ளைகள் எல்லாரும் நீங்க ரொம்ப கவனமா, என்ன இந்த கொன்னை வாய் அப்படின்னா, நம்முடைய பிசாசு கட்டும் போது முதல்ல எங்க தான் கட்டுவோம் அப்படின்னா வாயத்தான் கட்டுவான். ஏன்னு சொன்னா, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை துதியார்கள், நாமோ கர்த்தரை துதிக்கிறோம் அப்படின்னா, ஜீவனோட ஒரு தேவனுடைய பிள்ளை இருந்தா அவனுடைய வாயிலிருந்து என்ன சத்தம் வரணுமாமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். அப்போ நீங்க துதிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா கட்டுல தான் இருக்கிறீங்க. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களால வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண முடியலையா, துதிக்க முடியலையா, பிசாசு வாயை கட்டி வச்சிருக்கிறான். ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையினுடைய ரட்சிப்பு எங்க ஆரம்பிக்குதுன்னா, உங்க வாயை திறந்து நீங்க அறிக்கை செய்கிறதுல தான் ரட்சிப்பே ஆரம்பிக்குது. வாயை திறக்கல அப்படின்னு சொன்னா உங்களுடைய ரட்சிப்பே இன்னும் ஆரம்பிக்கல. ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா கண்டிப்பா சத்தம் போட்டு நீங்க ஜெபம் பண்ணணும். உங்க சத்தம் வெளியில கேட்கணும். நீங்க அறிக்கை செய்கிறது வெளியில கேட்கணும். நீங்க ஆண் மகன்கள் தகப்பன்மார்களுக்கு நான் சொல்றேன், பிரதர், தயவு செய்து நீங்க எப்போ ரட்சிப்புக்குள்ள அனுபவத்துக்குள்ள நீங்க அடுத்த லெவல் போறீங்கன்னா, நீங்க எப்போ சத்தம் போட்டு ஜெபம் பண்றீங்களோ அப்பதான் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். நீங்க ஜெபிக்க முடியலையா, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண முடியலையா, பி கேர்ஃபுல். கண்டிப்பா நீங்க செக் பண்ணிக்கங்க. ஏன்னா சத்துரு நம்மளை துதிக்க விட மாட்டான். ஏன்னா எரிகோ கோட்டை எவ்வளவு பெரிய கோட்டையா இருந்தாலும் துதியினால தான் அந்த கோட்டை இடிந்து விழுந்துருச்சு. துதிக்கு முன்னாடி எதுவும் நிற்க முடியாது. துதிக்கிறவனுக்கு, ஆராதிக்கிறவனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். நம்முடைய எல்லா தொடர்பும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தொடர்பும் எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கர்த்தரை ஆராதிக்கிறதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆண்டவரை துதிக்கிறதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க துதிக்க ஆராதிக்க உங்களுக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் சேரும். அதனால நான் நம்புறேன் எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக. நீங்க சத்தமா நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபையாய் நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது விசேஷமாய் ஒரு 3 காரியத்தை நான் இன்னைக்கு உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் இந்த கட்டுகளை அவிழ்க்கிற இந்த தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்ற 3 காரியத்தை நம்ம சொல்லி இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போறோம். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு கடைசியாக ஒரு கட்டவிழ்த்தலின் ஜெபத்தை கர்த்தர் நமக்கு செய்ய போறாரு. ஆமென். அவர் அவிழ்க்கும் போது வருமானம் தன்னை போல வரும். அவர் அவிழ்க்கும் போது சரீரம் சுகம் உண்டாகும். அவர் அவிழ்க்கும் போது நீங்கள் வாய் திறந்து பேச ஆரம்பிப்பீர்கள். இன்னைக்கு ஒரு அவிழ்த்தல் உண்டாகிறது. ஆமென். வாசிக்கலாம். முதலாவதாக ஒன்று வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 37வது வசனத்தை வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 37வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். சொல்லுங்க, ஒரு 3 விசை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். எல்லாவற்றையும்
நன்றாய் செய்தார். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் வெளிப்படுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் வெளிப்படுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்து அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அப்படின்னா நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, நான் நம்புறேன், நன்றாய் செய்கிற கர்த்தர். உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் எல்லாம் அறகுறையா இருக்குதோ, எந்தெந்த காரியம் எல்லாம் நல்லா இல்லையோ, எந்தெந்த காரியம் எல்லாம் பழுதா கிடக்கிறதோ, கர்த்தர் இன்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அதை ஆண்டவர் ரிப்பேர் பண்ண போறாரு. கர்த்தர் அதை சரி செய்ய போகிறார். அந்த காரியத்தை ஆண்டவர் எப்படி மாற்ற போறார்னா, கர்த்தர் நன்றாய் மாற்ற போகிறார். உங்க குடும்பம் நல்லா மாற போகிறது. உங்க சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் எல்லாம் நன்றாய் மாற போகிறது. ஆமென். உங்களுடைய வேலையிலே இருக்கிற காரியங்கள் எல்லாம் நன்றாய் மாற போகிறது. எந்தெந்த இடத்திலே பழுதாய் கிடக்கிறதோ அந்த பழுதலை எல்லாம் கர்த்தர் சரி செய்து, ஆமென், நம்புறவர்கள், ஆமோதிக்கிறவர்கள், கர்த்தர் அதை நன்றாய் செய்ய போகிறார். நன்றாய் செய்ய போகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பேர் இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தர். ஆமென். 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து 5000 பேருக்கு போஷிக்க பண்ணின ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, 50 பேரா கர்த்தர் லைனா அழகா உட்கார வச்சாராம். அதுவும் சொல்லும் போது சொல்லுது, புல் தரையில ஆண்டவர் உட்கார வச்சாராம். எவ்வளவு நேர்த்தியா. கூட்டம் அதிகமா இருக்குது, 3 நாள் ஆகி போச்சு அப்படின்னு நினைக்கல. கர்த்தர் நன்றாய் செய்கிறவர். நான் நம்புறேன், இந்த 100 நாட்கள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில அறகுறையா இருக்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் நன்றாய் மாற்ற போறார். கர்த்தருடைய கரம் நன்றாய் மாற போகிறது. கர்த்தர் பழுது பார்க்க போகிறார். கர்த்தர் அதை சரி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒரு விசை வெளிநாட்டில் ஒரு கார் நடு ரோட்டில் போகும்போது டக்குன்னு அந்த கார் நின்றுச்சாம். அப்போ அந்த கார் நின்ன உடனே அந்த மனுஷன் அந்த கார்ல இருந்து இறங்கி, சரி என்ன திடீர்னு இந்த கார் நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ முயற்சி எடுத்து அந்த கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. உடனே அங்கே இருந்த நிறைய பேர் மெக்கானிக்கல் எல்லாம் வர சொல்லி இந்த மாதிரி அந்த காரை செக் பண்ண சொன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் கார் ஸ்டார்ட் ஆகல. இந்த மாதிரியே நிறைய பேர் பார்த்து போயிட்டாங்களாமா. கடைசியில் ஒரு வயசானவர் கேட்டாராமா, என்னப்பா பிரச்சனை, ஏன் இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்ட உடனே இவர் சொன்னாராமா, சார் இந்த மாதிரி கார் ஸ்டார்ட் ஆகலை, பட் எத்தனையோ பேர் பார்த்தாங்க, காரை சரி பண்ண முடியல அப்படின்னு சொன்ன உடனே இந்த வயசானவர் சொன்னாராமா, நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கட்டுமான்னு கேட்டாராமா. உடனே இந்த இளைஞன் சொன்னாராமா, என்ன சார் விளையாட்டு காமிக்கிறீங்களா, பெரிய பெரிய எக்ஸ்போர்ட்டான ஆட்கள்லாம் பார்த்துட்டு அதை பண்ண முடியல, நீங்கள் பார்த்தா வழி போக்குற மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் போய் அந்த காரை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை ஒரு டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமான்னு கேட்டாங்க. சரி நீங்கள் பண்ணி பாருங்கன்னு சொன்ன உடனே போயிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அந்த காரை அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். இவருக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு, ஆச்சரியமா இருந்துச்சாமா. ஆச்சரியமா இருந்தோன்னா, சார் நீங்க யாரு, நீங்க எங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன ரிப்பேர் பண்றத? உடனே அவர் சொன்னாராமா, இந்த காரை உண்டு பண்ணின ஓனர் ஆகிய ஹென்றி நான் தான் அப்படின்னு அவர் சொன்னாராமா. அந்த 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 காரை மேனுஃபேக்சரிங் பண்ண அந்த ஓனர் தான் அது அங்க வந்திருக்கிறாராம். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நம்மளை உருவாக்குன தெய்வம் யாருன்னா கர்த்தர். நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகாம இருந்தாலும், எந்த இடத்துல ரிப்பேரா இருந்தாலும், என் அவயவங்களை எல்லாம் அறிந்திருக்கிறவர், என் அவயவங்களை எல்லாம் அறிந்திருக்கிறவர். ஆமென். என் அவயவங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறவர் அவர். அவர் ரிப்பேர் பண்ண முடியாத பிரச்சனைன்னு ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னா, என்ன உருவாக்குனவருக்கு எப்படி செய்யணும்னு தெரியும். நெடுநாட்களாய் பாழாய் கிடக்கிறத அவர் கட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் ரிப்பேர் பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் ரிப்பேர் பண்ணும்போது உங்க குடும்பத்தில் சமாதானம் திரும்ப வரும். இழந்து போன சுகம் உங்களுக்கு திரும்ப வரும். இழந்து போன சந்தோஷம் உங்களுக்கு திரும்ப வரும். இழந்து போன சகல மகிமையும் உங்களுக்கு திரும்ப வரும். அவர் பாழாய் போனதை கட்டுகிற தேவனாகிய கர்த்தர். ஆமென். கைகளை தட்டி நான் நம்புறேன், ஏசப்பா
நான் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர், நன்றாய் செய்கிறவர், நன்றாய் செய்கிறவர். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து, ஹல்லேலூயா, பாழாய் போனதை சரி செய்கிற தேவன். கையை உயர்த்தி இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில பாழா போன அந்த ஜெப வாழ்க்கையை ஏசப்பா திரும்ப கட்டுறாரு. அந்த பழுதாய் போன அந்த வேத வசன வாசிப்ப கர்த்தர் திரும்ப கட்டுறாரு. ஆமென். அந்த பரிசுத்த வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப கட்டுறாரு. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி ஆமென். ரதல ரம்தன ரஹதல ரமா. கர்த்தருடைய மகிமை உங்க மேல கடந்து வரட்டும். நீங்க அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சரி செய்கிற கர்த்தர், சரி செய்கிற கர்த்தர், சரி செய்த கர்த்தர். நீங்க ஜெபிக்க நடக்கட்டும். ஆமென். எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தாவே, எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தாவே, ஹல்லேலூயா. விழுந்ததை திரும்ப கட்டுகிற கர்த்தாவே, இப்போ இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஒரு மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஆளுகை செய்து பல நாட்களாய் பல வருடங்களாய் ஆண்டவரே அந்த ரிப்பேரா கிடக்கிற எதுவா இருந்தாலும் இப்போ அந்த சரீரத்தில் அந்த ரிப்பேரான அவயவம் இப்போ சரி ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் அல்ல சரி ஆகட்டும். இந்த வார்த்தை உச்சரிக்கப்பட அந்த கிட்னில ஆண்டவருடைய மகிமை கடந்து வரட்டும். அந்த கண்களில் ஆண்டவருடைய மகிமை கடந்து வரட்டும். அந்த கால்களில் ஆண்டவருடைய மகிமை கடந்து வரட்டும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தர் இப்பொழுது பழுது பார்ப்பீராக, இப்பொழுது சரி செய்வீராக, இப்பொழுது பழுது பார்ப்பீராக. ஹல்லேலூயா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. சொல்லோ என் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கைகளை தட்டி பாடு. விண்ணப்பத்தை கேட்பவரே, எல்லாரும் பாடுவோம். சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி அப்பா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினி ஐயா, என்று சொல்லி சுகமாக்கி. சொல்லோ என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண், சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி காரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, பாடுவோம். காரம் நீட்டி செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே,
ஐயாதிச செய்பவர், என் விண்ணப்பத்தை கேட்பவரே, காண்பவரே, சுகம் ஸ்தோத்திரம் ஏசையா. சொல்லுவோம், என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து, அப்பா ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஓ, என் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரம் ஏசையா. ஹல்லேலூயா, ஆமென். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல ஏசப்பா வெளிப்படுகிறார். ஏசப்பா வெளிப்படுகிறார். முதலாவதாக எப்படி வெளிப்படுறார் அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவராய் வெளிப்படுகிறார். அந்த கொன்னை வாய் உடைய அந்த மனுஷனுக்கு இந்த டிஃபெக்ட், இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சு தெரியுமா? வேதம் சொல்லுது, பிறக்கும் போதே அந்த டிஃபெக்ட் இருக்குது, பிறக்கும் போதே அந்த ப்ராப்ளம் இருக்குது, பிறவியிலே அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த உடனே கர்த்தர், வேதம் சொல்லுது, எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 100 days ஜெபத்துல நிறைய பேருக்கு ஒரு அற்புதம் நடக்குது. எப்படி நடக்குது தெரியுமா? பிறவியில பிறந்த போதே உங்களுக்கு கண்டினியூவான நிறைய காரியத்தில் இருந்து என் தகப்பனாரால விடுதலை கொடுக்க முடியும். நான் ஆராதிக்கிற ஆண்டவரால விடுதலை கொடுக்க முடியும். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இது நடக்கும், இது நடக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறார். ஹல்லேலூயா. கட்டவிழ்க்கிற கர்த்தர், கட்டவிழ்க்கிற தேவன் நமக்கு கொடுக்கிற முதல் வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவேன்னா நன்றாய் செய்வேன். உங்க பிரிஞ்சு கிடக்கிற குடும்பம் கண்டிப்பா நல்லா மாறும், அந்த சமாதான குறைவு மாறும், அந்த சலசலப்பு மாறும், அந்த துக்கங்கள் மாறும். கர்த்தர் உங்க குடும்பத்துல எல்லாம் நன்றாய் நன்றாய் கர்த்தர் எல்லா ரிப்பேரையும் கர்த்தர் சரி பண்ண போறாரு. விசுவாசத்தோடு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 1 minute உங்களுக்கு டைம் தர, அந்த நேரத்தில் நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க லைஃப்ல எந்த காரியம் ரிப்பேரா இருக்குதோ, ஒருவேளை பிசிக்கலா நீங்க ரொம்ப கரெக்டா இருக்கலாம், அப்படி இல்லை எனக்கு உடம்புல எந்த ரிப்பேரும் இல்லை பாஸ்டர், ஆனா என் வீட்டில் என் வேலை செய்யற இடத்துல எந்த இடத்துலயாவது அப்படியே சீர்படுத்த முடியாம இருக்குதா, ரிப்பேரா இருக்குதா, அது சரி பண்ண முடியாமலே பாழா கிடக்குதா, ஆனா ஏசப்பாவுடைய வல்லமை அதை திரும்ப கட்டக்கூடிய வல்லமை ஏசப்பாவுக்கு இருக்கு. அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு அப்படியே நீ ஜெபம் பண்ணுங்களேன் எல்லாரும் தனித்தனியா. ஆமா, இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைங்க கூட தயவாய் அந்த காரியத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த 2 நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்துல என்னமோ ஆவியானவர் இந்த காரியத்தை நமக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவரால முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தகப்பன் செய்ய போறார், தகப்பன் செய்ய போறார், தகப்பன் செய்ய போறார். அவராலே எல்லாம் செய்ய முடியும். ஐயா உங்க இரக்கம், ஐயா உங்க இரக்கம், ஐயா எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர், எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர். நீங்க ஜெபம் பண்ண அந்த காரியம் நடக்கட்டும், நடக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பெர்த்ல இருக்கிற அந்த டிசீஸை கூட கர்த்தர் ரெடி பண்றதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென், ஆமென். அந்த டிஃபெக்ட் எல்லாத்தையும் கர்த்தர் சரி பண்ண போறாரு. எல்லாவற்றையும் சரி செய்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் நன்றாய் 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 செய்கிற கர்த்தர். உங்களால முடியும், உங்களால முடியும், உங்களால முடியும். ஆமென், ஆமென். அங்க இருந்து ஒரு சத்தம் வருகிறது, எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தர்.
எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். எபேஸ் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். ஆமேன். கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. எல்லாரும் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமேன். சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லா கிரியைகளிலே வித்தியாசங்கள் உண்டு. ஆமேன். எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் யார் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1, அவர் முதலாவதாக எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தர். நம்பர் 2, இரண்டாவது எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர். எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் செயல்பட வைக்கிற தேவனாய் இருக்கிற கர்த்தராய் இருக்கிறார். நான் நம்புறேன் இந்த 41வது நாள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ண போறார் அப்படின்னு சொன்னா, எதெல்லாம் செயல்படாமல் இருக்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் நடப்பிக்க பண்ணுகிறதற்கு வல்லவர். அது நடக்க போகிறது. அந்த காரியத்தை கர்த்தர் ஆக்டிவ் பண்றதற்காக ஆண்டவர் விரும்புகிறார். அந்த காரியம் நடக்கிறதற்கு நேராய் ஆண்டவர் கொண்டு போகிறதற்கு நான் ஆராதிக்கிற கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எந்தெந்த காரியம் நடக்காமல் தடைபட்டிருக்கிறதோ, எந்தெந்த காரியம் நடக்காமல் இனி அது நடக்கவே நடக்காது என்கிற ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறீர்களோ, நான் விசுவாசிக்கிறேன் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர், திருமணத்தை நடப்பிக்கிற கர்த்தர், குழந்தை பாக்கியத்தை நடப்பிக்கிற கர்த்தர், பிசினஸை நடப்பிக்கிற கர்த்தர், சமாதானத்தை நடப்பிக்கிற கர்த்தர் என் ஆண்டவர் நினைப்பாரே ஆனால் அந்த தடைபட்ட காரியம் அது நடக்கும். அது நடக்கும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர். 1000 பேர் தடுத்தாலும் அதை தடுக்க முடியாது. அந்த காரியம் நடந்தே தீரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் நடக்காதுன்னு சொன்னாலும் நீங்க அதை குறித்து பயப்பட வேண்டாம். இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு யார் அப்படின்னா, அவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர். அந்த காரியம் மகிமையாய் நடக்கும். அந்த காரியம் ஆசீர்வாதமாய் நடக்கும். அந்த காரியம் பிரமிப்பாய் நடக்கும். அந்த காரியத்தை நடக்கிறதை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட போகிறார்கள். அதை முன்னின்று நடத்துகிறவர் கர்த்தர். அதை முன்னின்று நடத்துகிறவர் கர்த்தர். பாதி வழியிலே தடைபட்டிருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நடத்துவேன், நான் நடத்துவேன். ஆமென். அவர் நடத்துகிற கர்த்தர், நடத்துகிற கர்த்தர். யார் தடுத்தாலும் கண்டிப்பாக அது நிற்க போகிறது இல்லை. ஆமென். பெரியவர்கள் தடுக்கலாம், ஏசேக்களை தடுக்கலாம், சித்னாவில் தடுக்கலாம். ஆனா ரகபோத்தை தடுக்கிறதற்கு கர்த்தர் விட மாட்டார், விட மாட்டார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை அந்த பாதையிலே நடத்தி தீருவேன் என்கிறதிலே கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு 5 டைம் சொல்லுங்க. எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன். சொல்லுங்க, எல்லாவற்றையும், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன். முழு பலத்தோடு எல்லாவற்றையும் நடப்பிக்கிறது. தடைபட்ட காரியம் நடக்கும். தடைபட்ட காரியம் நடக்கும். இந்த வீட்டு காரியங்கள் நடக்கும். அந்த வேலை ஸ்தலத்தில் இருக்கிற காரியங்கள் நடக்கும். நீங்க அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. நீங்க அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. அந்த காரியம் நடக்கும். நல்லா நடக்கும். அந்த காரியம் நல்லா நடக்கும். அந்த காரியம் செவ்வையாய் நடக்கும். அந்த காரியத்தினுடைய தேவையை சந்தித்து கர்த்தர் நடக்க பண்ணுவார். அந்த காரியத்தில் கர்த்தர் துணை நின்று கர்த்தர் நடக்க பண்ணுவார். அவரால் அந்த காரியம் நடக்கும். தடைபட்ட காரியங்கள் நடந்தே தீரும். ஜீசஸ், ஹalleluya. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம்,
கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ஆகாகா ரத்தம் ஜெயம், ஓஹோஹோ ரத்தம் ஜெயம், ஆகாகா ரத்தம் ஜெயம், ஓஹோஹோ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவன். கைகளை தட்டி பாடும். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் பாடும். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும். கைகளை தட்டி ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. நம்பர் 1, எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு சொன்னா, முதலாவதாக ஆமேன், எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற தேவன். நம்பர் 2, இரண்டாவதாக எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன். நீங்க இன்னைக்கு அறிக்கை செய்யணும், இன்னைக்கு அறிக்கை செய்யணும். இதை மனப்பூர்வமா நீங்க விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப பெரியவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ரொம்ப பெரியவர். அவர் எல்லாத்தையும் நடக்க பண்ண போறார். நடக்காத காரியம் நடக்கும், ஒன்று சேராத காரியம் ஒன்று சேரும். நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? ஆமேன். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்க போறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாய் தந்தருளினார். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாவற்றையும் ஆமென், எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். மூன்றாவதாக நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நமக்கு ஒரு கட்டுகளை அவிழ்க்கிற தேவன் இருக்கிறார். அந்த கட்டுகளை அவிழ்க்கிற தேவன் யார் அப்படின்னு சொன்னா, அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். நிரப்புகிற தேவன். நான் நம்புறேன் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போறாரு. என்ன செய்ய போறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவனா இருக்க போறார். ஆமென். வேதம் சொல்லுது, தீர்க்கதரிசியினுடைய மனைவி அநேகம் வெறும் பாத்திரங்களை வீட்டில் வாங்கி கொண்டு வச்சு அந்த எண்ணெயை ஊத்திட்டே இருக்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? எந்தெந்த பாத்திரத்திலெல்லாம் அவங்க எண்ணெயை ஊத்துனாங்களோ எல்லா பாத்திரத்தையும் கர்த்தர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, நிரம்ப பண்ணினார். நிரம்ப பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, அந்த கப்பல் வெறுமையான கப்பலா இருந்துச்சு. ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் அந்த கப்பல் ஒன்றுமில்லை, வெறுமையான கப்பல். ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் அந்த கப்பலை மட்டுமல்ல இன்னொரு கப்பலையும் சேர்த்து கர்த்தர் நிரம்ப பண்ணின தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கானா ஒரு கல்யாண வீட்டுல வேதம் சொல்லுது, அந்த கற்சாடிகளை திராட்சை ரசத்தினால் ஆண்டவர் நிரம்ப பண்ணின தேவனாய். நான் விசுவாசிக்கிற நம்ம வாழ்க்கையில ஒருத்தர் வரப்போறாரு. யார் தெரியுமா? வெறுமையான பாத்திரத்தை கர்த்தர் நிரப்ப போறாரு. குறைவ கர்த்தர் நிரப்ப போறாரு. உங்க இல்லாமைய கர்த்தர் சரி செய்ய போறாரு.
நீங்க ஒருவேளை எட்டி பார்த்து எடுக்கிற அளவுல இருக்கலாம், ஒருவேளை தடவி எடுக்கிற அளவுல இருக்கலாம், இல்லைன்னா அது பத்தாக்குறையானதா இருக்கலாம், அது கொஞ்சமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எப்படி நிரப்ப போறாருன்னா, நிரம்பி வழிகிறதாய் கர்த்தர் நிரப்ப போகிறார். ஆமென். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் என்னை பெருக பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீங்கள் குறைவை காண போவது இல்லை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த 100 days ஜெபம் முடியறதுக்கு முன்னாடி உன்னுடைய பானையிலே மா குறைந்து போவது இல்லை, கலயத்திலே எண்ணெய் குறைந்து போவது இல்லை. எடுக்க 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 கர்த்தரதை வந்து கொண்டே இருக்க பண்ண போகிறார். கர்த்தர் நிரப்ப போகிறார், அந்த குறைவை நிரப்ப போகிறார். சின்ன வயசிலிருந்து பார்த்த அந்த குறைவை ஆண்டவர் நிறைவாக்க போறார். இனி அந்த சமாதான குறைவு உங்களுக்கு இருக்காது, இனி அந்த பண பற்றாக்குறை உங்களுக்கு இருக்காது, இனி அந்த சமாதான குறைவு இருக்காது, இனி அந்த விரக்தி உங்களுக்குள்ள இருக்காது. ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தெய்வம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற. கைகளை தட்டி இப்போ இந்த பிரசங்கம் வார்த்தை வந்துட்டே இருக்கும்போது அந்த வெறுமையான கற்சாடி நிரம்புவதாக, அந்த நெருமையான படகு இப்பொழுது நிரம்புவதாக, நிரம்பி வழிவதாக. இனி குறைவில்லை, குறைவில்லை, குறைவில்லை. இயேசுவே, குறைவு வேண்டாம். ஆமென். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவர் தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லை. பாடும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை பாடும், என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் சொல்லு. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவர் தேடுவோர்க்கு கூரை. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் கூரை இல்லையே. ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக எனக்கு ஒரு கட்டுகளை அவிழ்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட், ஆமென், முதலாவதாக எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தர், சரி செய்கிறவர், ரிப்பேர் பண்றவர். ஆமென் சொல்லுங்க. பழுது பார்க்கிறவர். அவர் பழுது பார்த்தா சரியாயிரு. ஏன்னா அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். நம்பர் 2, இரண்டாவதாக எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர். நடக்கும், நடக்க வைப்பார். அந்த காரியம் வெற்றியாய் நடக்கும், ஆச்சரியமா நடக்கும். அது தடைபட்டு போகாது. அது இன்னைக்கு தடைபட்டு போனாலும் இதை விட பெஸ்டா நடத்த வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். மூன்றாவது எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். யார் தெரியுமா? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் என்ன பண்றவராமா? நிரப்புகிற தேவன், நிரப்புகிற தேவன். எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்ள போறீங்க? நான் ஆராதிக்கிற தேவன் அதை செய்ய போறேன். நான் நம்புற சீக்கிரமா இதை நீங்க பார்க்க போறீங்க. இந்த 3 வார்த்தையும் உங்கள் தலையின் மேல் இருக்க போகிறதை நீங்க நிறைய பேர் உணர போறீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனே, எல்லாவற்றையும் எனக்கு
சரி செய்கிற கர்த்தர், நன்றாய் செய்கிற கர்த்தர், நன்றாய் செய்கிற கர்த்தர், நன்றாய் செய்கிற கர்த்தர்.